அனைவருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை அனைவரும் முழுமையா கேளுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. பள்ளி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா 2 பேத்த பேச வைப்பானுவோ யூடியூப்ல. அதுல ஒருத்தி சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நம்ம வழக்குல போட்ட அந்த ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் தள்ளுபடி ஆயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான், சிபிசிஐடி பண்ணின விசாரணை தான் நேர்மையானது, உண்மையானது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்ததா இன்னொன்னு சொல்லியிருப்பா. இந்த செல்விக்கு எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணாலும் திருப்தியே கிடையாது, அந்த பிள்ளைய எத்தனை போஸ்ட்மார்டம் வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னவதான் செல்வி. குழந்தைய வாங்கவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணனா, ஆனா இந்த அரசாங்கம் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தாலதான் வாங்கி பிள்ளைய அடக்கம் பண்ணனா அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்ததா நம்ம கிட்ட சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பா. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ரோட்ல நின்னவங்க அதை சொன்னாங்க, அங்க போனேன், பஸ்ல போனேன், அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு வெறும் செய்திகளை மட்டும்தான் சொல்லுவா. அவகிட்ட நேரடியான சாட்சி ஏதாவது இருக்கா, ஆதாரபூர்வமான சாட்சி ஏதாவது இருக்கா, சாட்சியை கொண்டுகிட்டு முன்னாடி நிறுத்தி நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புவா. இந்த கேள்விக்கு நான் அவகிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னால அப்படி ஒரு சாட்சியை கொண்டுட்டு நிரூபிக்க முடியாது. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஊர்ல வார்டு நம்பரோ இல்ல தலைவரோ இல்ல மாவட்ட கவுன்சிலரோ இல்ல எம்பியோ இல்ல எம்எல்ஏவோ முதலமைச்சரோ இல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கல்வித்துறை அமைச்சர், இந்த மாதிரி எந்த ஒரு பொறுப்பும் என்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நான் போலீஸும் கிடையாது, இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ இல்ல டிஜிபியோ இப்படி எந்த ஒரு அரசாங்க உத்தியோக பொறுப்பும் எனக்கு கிடையாது. நான் ஒரு சாதாரண விவசாயி. நான் எந்த ஒரு கட்சியிலையும் எந்த ஒரு பொறுப்புலையும் கிடையாது, எந்த ஒரு அரசாங்க வேலையும் எனக்கு கிடையாது. நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயி. ஏழைகளுக்கு நீதின்றது எட்டா கனியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எனக்கு நல்லாவே பொருந்தும். ஒரு ஏழைக்கு ஒரு நீதிங்கிறது எப்படி அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸ்ரீமதியோட வழக்குல இருந்து. இப்போ நான் சொன்ன அதிகாரிகள் அத்தனை பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா உண்மையை என்னைக்கே வெளிவந்திருக்கும், நீதியை எப்பவும் நிலநாட்டி இருக்கலாம். எத்தனையோ சாட்சிகளும் எத்தனையோ ஆதாரங்களையும் அவங்களால கொண்டுட்டு கொட்டியிருக்க முடியும். ஆனா இத்தனை பேரும் யாருக்காக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப என்னுடைய சார்பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ரீமதியோட வழக்கு என்ன ஆச்சு, எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு, எந்த இடத்துலயும் ஒரு சின்ன இடையூறு கூட வரக்கூடாது, உண்மையை கண்டுபிடிக்கணும், பாப்பாவுக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு சொல்றதுக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து மூடி மறைக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த பள்ளி நிர்வாகத்து சார்பில் எத்தனையோ பேரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. இந்த வழக்கு இப்படிதான் போகணும், அதுக்கு ஜஸ்டிஸான்ற ஒரு கேள்விக்குரியதான் இருக்கணும், எப்பவும் நீதி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எந்த இடத்துலயும் வழி வகுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கோ பேசுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வராம மூடி மறைக்கிறதுக்கு யாரெல்லாம் துணை இருந்தா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பத்துல இருந்து சொல்றேங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன நடந்தது, எப்படி நம்ம பாப்பாவுக்கு உண்மை வெளியே வராம மூடி மறைக்கப்பட்டாங்க, இதுல யாருக்கெல்லாம் பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடத்துக்காரன் ஃபோன் பண்றான். யாருக்கு ஃபோன் பண்றான்னா, சின்ன சேலம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்றானா. ஃபோன் பண்ணி ஒரு குழந்தை வீழ்ந்துருச்சு, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம்னு சொன்னானா. உடனே அந்த போலீஸ்காரரு சரின்னு சொன்னாராம். இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணும் போது அந்த போலீஸ் என்ன கேட்பாரு, அதாவது பாப்பா என்ன பண்ணுச்சு, என்ன சம்பவம் நடந்தது, இப்படிலாம் கேள்வி கேட்பாரு. குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையா, எல்லா கேள்வியும் அடிப்படையா கேட்பாரா கேட்க மாட்டாரா நீங்களே சொல்லுங்க. குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையா, இருங்க நாங்களும் அந்த இடத்துக்கு வரோம், பாப்பாவுக்கு தண்ணி தெளிச்சு பாத்தீங்களா, பாப்பா நாடியை பிடிச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்பாரு. இதுக்கு முன்னாடியே அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். செஞ்சானா சொல்லுங்க. ஏன்னா அவன் மனசாட்சிக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதனாலதான் அந்த இடத்துட்ட போயிட்டு
பாப்பாவை தூக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் எந்த ஒரு இதுவும் செஞ்சிருக்க மாட்டான். கைய பிடிச்சும் பார்த்திருக்க மாட்டான், மூச்சு இருக்கா இல்லையான்னு மூக்குலையும் கைய வச்சு பார்த்திருக்க மாட்டான், தண்ணி தெளிச்சும் பார்த்திருக்க மாட்டான். எதுவுமே செய்யாத ஒரு போலியான வீடியோவை மட்டும் எடுத்திருப்பான் பாப்பாவை தூக்கிட்டு போற மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவன் எப்ப போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னானோ சொன்னதுல இருந்து திட்ட 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஒரு வீடியோல இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல சின்ன சேலத்துல இருந்து அந்த அதிகாரி அந்த இடத்துக்கு வர முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்க. இவன் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அதன் பிறகு உள்ற போறாங்க வெளியே வராங்க, உள்ற போறாங்க வெளியே வராங்க, இப்படி திட்ட 1/2 மணி நேரம் அந்த இடத்துக்கிட்டே தான் நிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த வேன் வெளியே வருது. ஒரு போலீஸ் அதிகாரி சின்ன சேலத்துல இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சின்ன சேலத்துக்கும் அந்த கனியாமூருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க இருக்கணும். அவருக்கு வாகனம் இருக்கும், கண்டிப்பா போலீஸுக்குன்னு ஒரு வாகனம் இருக்கும். அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரம் வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த இடத்துக்கு வராம இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உண்மை தெரியுமா தெரியாதா நீங்களே சொல்லுங்க. அப்போ உண்மை தெரிஞ்ச அப்படி ஒருத்தர் வெளியே வந்து சொன்னாதான் சாட்சி இருக்கும். அவரு அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா உண்மையான சாட்சியை எப்படிங்க நான் கொண்டுட்டு வந்து நிறுத்த முடியும்? ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருந்துகிட்டு இருக்கும். சரி, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அங்க யாரு, அதாவது அந்த சின்ன சேலம் அந்த வட்டத்துக்கு யாரு டிஎஸ்பியா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஎஸ்பியா இருக்கிறாங்க. அவங்க மற்ற அதிகாரிகள் எல்லாமே அங்க வராங்க. நம்ம தகவல் கிடைச்ச உடனே அங்க போயிட்டு அங்க வரும்போது அங்க எத்தனையோ போலீஸ்காரங்க இருந்தாங்க. அங்க ஒரு பெண் அதிகாரி தான் இருக்கிறாங்க. அந்த பெண் அதிகாரி என்கிட்ட சொல்லும் போது, ஆமா ஸ்ரீமதி என்னுடைய தங்கச்சி, நான் உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் எப்பவுமே துணை இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் முழுமையா நம்பினேன். அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு சின்ன வயசுதான், அவங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கும். அவங்களுக்கு திறமை இல்லாம டிஎஸ்பி அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு யாராலையும் ஒரு சாதாரணமா வந்துட முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு பல அந்த கிரிமினல் மூலம் நிறைய இருக்குங்க. எந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த வழியில போனா உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் அந்த பொறுப்புலையும் தான் இருக்கிறாங்க. அந்த சின்ன வயசுல டிஎஸ்பி போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நீங்களே சொல்லுங்க. ஆனா வந்தாங்க, அவங்களால என்னெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்களும் சொன்னாங்க. இந்த மாதிரி கட்டில இழுத்து போட்டு குதிச்சதா ஒரு போலீஸ்காரங்க தான் சொன்னாங்க. அந்த கட்டில ஒரு குழந்தையால ஈத்துட்டு வர முடியுமா அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கல. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10:15 மணிக்கு குழந்தை விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு குழந்தை 10:30 மணிக்கு எப்படி குதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இது நாள் வரைக்கும் பதில் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த கேப்ல குதிக்கவே முடியாது. குதிக்கவே முடியாத ஒரு இடத்துல ஒரு குழந்தை குதிச்சுது அப்படின்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கேக்குறோம், அம்மா நீங்க சொல்றீங்க அந்த வீழ்ந்த இடத்த ரத்தத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு உயரத்துல இருந்து ஒரு குழந்தை வீது அப்படின்னா அந்த இடத்துட்ட ரத்தம் இருக்குமா இருக்காதா நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, உடனே அவங்க சொன்ன பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அவ்வளோ ரத்தம் இருந்தது, அத்தனை ரத்தங்களையும் நாங்க தண்ணி ஊத்தி கழுவிட்டேன்னு ஒரு அதிகாரி சொல்றாங்க. அதுவே இன்னொரு அதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணி ஊத்தி கழுவப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது, பேத்துக்கிட்டு போய் நாங்க ஆய்வுக்கு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னொரு பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட்ல இது இருக்கு. பாப்பாவை 6:05க்கு தான் கொண்டு அங்க சேர்க்கறாங்க. அங்கேயே அவங்க குழந்தை இறந்துதான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இறந்த ஒரு குழந்தைக்கு இசிசி எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இசிசி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னாக்க அதன் பிறகு எவ்வளவு நேரம் கழிச்சு கொண்டு அந்த பினாரையில வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. பினாரையில கொண்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் பாப்பாவோட பாக்கெட்ல ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யாரை வர வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து ஒரு அதிகாரிய வர வச்சு அவங்களுடைய முன்னிலையில தான் கள்ளக்குறிச்சியோட டிஎஸ்பி பாப்பா பாக்கெட்ல ஒரு லெட்டர் எடுக்கப்பட்டதா இருக்கு. அப்போ 6:05க்கு தான் குழந்தைய கொண்டு ஹாஸ்பிட்டல்லே சேர்க்கறாங்க.
அந்த அதிகாரி அதன் பிறகுதான் அந்த ஸ்பாட்டுக்கே வருவாரு. அப்படி வந்தவர் புள்ள உடம்புல பாக்கெட்ல என்ன இருக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும்? சரி, அப்படியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும், அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும், விழுப்புரத்துல இருந்து அவங்க எவ்வளவு நேரத்துக்குள்ளார கள்ளக்குறிச்சிக்கு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஆனா 7:30 மணிக்கெல்லாம் வந்து பாக்கெட்ல இருந்து ஒரு கடிதத்தை எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்களே சொல்லுங்க. சரி, அப்படி நீங்க 7:30 மணிக்கு சாத்தியம் இருக்குது. பாப்பாவை 6:05க்கு கொண்டு சேர்த்தாங்க. அப்புறம் கொண்டு பின்னாரையில வச்சுட்டீங்க. நீங்க உடனே ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்றீங்க, பாக்கெட்டை செக் பண்றீங்க, லெட்டர் எடுத்துட்டீங்க. 7:30 மணிக்கு எடுத்த ஒரு லெட்டரை எத்தனை மணிக்கு காட்டுவாங்க? நீங்களே சொல்லுங்க. அங்க நம்ம போறோம். நம்ம போன உடனே அந்த அதிகாரியால என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்களையும் சொன்னாங்க. சொன்ன பிறகு நம்ம எந்த ஒரு இதுலயும் நம்பிக்கை இல்லாத சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்கும் போது மணி 2:30 மணிக்கு ஒரு கடிதத்தை காட்டுறாங்க. இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இப்படிலாம் ஒரு அதிகாரி ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஒரு பெத்த தாயால எனக்கு நீதி வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, உண்மையான குற்றவாளி வெளியே வருவானா, மூடி மறைக்கப்படுவானா, ஆதாரங்கள் அத்தனையும் மூடி மறைக்கப்படுமா, வெளியே வருமா? நீங்களே சொல்லுங்க. நீதிக்கு நியாயம் கிடைக்குமா? ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வழக்கு அப்படின்னாலே அதை வந்து உண்மையை கண்டுபிடிக்க பல சிசிடிவி ஆதாரங்களை முக்கியமா ஆய்வு பண்ணுவாங்க. ஒருத்தங்க கால் ரெக்கார்டை ஆய்வு பண்ணுவாங்க. நம்ம வழக்குல அது போல ஏதாவது நடந்திருக்கா? சிடிஆர் எங்கேயாவது எடுத்திருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. நம்மளுடைய வழக்குல அந்த கால் ரெக்கார்டை எடுத்திருக்காங்களா? ஆய்வு பண்ணியிருக்காங்களா? அதுவும் பண்ண கிடையாது. அப்புறம் எப்படிங்க உண்மை வெளியே வரும்? அது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு மாநிலத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை கிட்டத்தட்ட 700 சிசிடிவி கேமராவை பார்த்து செக் பண்ணி அதன் பிறகு அந்த கொலையை பண்ணனவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கனியாமூர் கைகாட்டியில கூட இந்த சிசிடிவி பதிவு இருந்தது. அதை கூட எந்த ஒரு அதிகாரியுமே தொட்டு பார்க்கல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க அந்த கனியாமூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் எங்கேயாவது யார் வீட்லயாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னா கூட அவங்க தேடி போய் அந்த பதிவுகளை டெலீட் பண்ணினாங்க. இப்படி டெலீட் பண்ணுனா எப்படிங்க உண்மை வெளியே வரும்? நீங்களே சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம இந்த நாள் வரைக்கும் அந்த அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்களா? நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். உண்மையிலே அன்னைக்கு இரவு எத்தனை கார் வந்துச்சு, எந்தெந்த கார் வந்துச்சு, இவன் கார் எத்தனை மணிக்கு போச்சு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம். இது நாள் வரைக்கும் சிபிசிஐடி நமக்கு தந்ததும் கிடையாது. நம்மளுடைய கேஸை விசாரணை பண்ண வந்த அதிகாரி சிபிசிஐடிங்க நம்ம அரசு மருத்துவமனையோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கவே கிடையாதுங்க, எடுக்கவும் கிடையாது. அவங்க நம்ம கிட்ட கொடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜில் கூட 26 ஃபைலு ஓப்பன் ஆகலை. அது கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் அதிகாரிகள் பண்ணும்போது நம்மளால எப்படிங்க நீதியை நிலைநிறுத்த முடியும்? எப்படிங்க உண்மைகளை கொண்டுட்டு வர முடியும்? அதிக அளவுல நம்ம வழக்கை விசாரணை பண்ண வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகள் தான் அதிகமா இருப்பாங்க. சரி, அடுத்ததா நம்மளுடைய வழக்குக்கு சிபிசிஐடி உள்ள வராங்க. சிபிசிஐடி வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதாவது நம்ம வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் வேணும்னு சொல்லி கேட்டோம். ஆனா அவங்க நியமிக்கக்கூடியவங்க கிடையாது. நமக்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு உண்மையான மனசாட்சி உள்ள ஒரு மருத்துவரை தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நமக்கு ஏன் அதை அனுமதி தரல? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கேட்கக்கூடிய டாக்டர் கொடுத்துட்டா பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனாலதான் நம்ம கேட்ட டாக்டரை மறுத்தாங்க. அதாவது ஒரு வழக்குல சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, கால் ரெக்கார்டு யாரு கூட பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே போலதாங்க போஸ்ட்மார்ட்டமும் முக்கியம். ஒரு வழக்குக்கு போஸ்ட்மார்ட்டமும் ஒரு முக்கியமான ஒண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம்னா பல உண்மைகளை வெளியே கொண்டுகிட்டு வர்றது. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பல உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வர ஒண்ணுக்கு நாங்க கேட்ட அந்த மருத்துவரை தர மறுக்கிறாங்க. அது ஏன்? அப்படி தர மறுத்த பிறகு அவங்களாவே ஒரு டீம் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அதுல உண்மை வெளியே வருமா?
நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய டாக்டர் கொடுத்திருந்தா தானே என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை வெளியே வரும். உண்மைகள் வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தெரியும். அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அதாவது பிரேதத்தை வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவை ஃபுல்லா கழுவுன பிறகுதான் போஸ்ட்மார்டமே பண்றாங்க. அப்படி பாப்பாவை கழுவுன பிறகு போஸ்ட்மார்டம் பண்ணுனா எந்த ஒரு இந்த கைரேகை இதெல்லாம் அலைஞ்சு போயிடும், உண்மைகள் வெளியே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஏன் பண்ணனீங்க? இப்ப இதெல்லாம் பண்ணும்போது எப்படி உண்மைகள் வெளியே வரும்? நீங்க உண்மைகளை மறைக்கிறதுக்காக அதை மட்டும்தானே வேலை பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பிரகாஷ் அண்ணன் போயிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணின அந்த செந்தில்குமாரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? ஒரு ரிப்போர்ட்டரா இவர் போறாரு, உட்கார வைக்கலாம். ஐயா, போஸ்ட்மார்டம்ங்கிறது இப்படிதான், இந்தந்த காயங்கள் இதனால ஏற்படும். இப்போ ஸ்ரீமதிக்கு ஏற்பட்ட இந்த காயங்கள் இது எல்லாமே இப்படிதான். ஆனா ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒரு காரணத்தால சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஒரு பேசிக்காவது அவர்கிட்ட பேசலாம் இல்லைங்களா? எப்படி தலை தெறிக்க ஓடுனாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப அங்க யாராவது ஒரு மனசாட்சி உள்ளவங்களை நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல உண்மைகளை சொல்ல வேண்டிய ஒரு மருத்துவரை நம்ம பார்த்திருக்கோமா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உண்மை வெளியே வரும்? உண்மையான ஆதாரத்தை என்னால எப்படிங்க கொண்டுட்டு வர முடியும்? போலீஸ நம்பின கை விரிச்சாங்க. அடுத்தது போஸ்ட்மார்டம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கண்டிப்பா உண்மைகளை சொல்லிடுவாங்க. மருத்துவர்கள், உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்கள், உண்மையை சொல்ல வேண்டிய மருத்துவர்கள், பல உண்மைகள் வெளியே வரணும் அப்படின்னா போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற ஒண்ணுலதான் வெளியே தெரியும். பிள்ளைக்கு என்ன நடந்தது, எந்தெந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவரை நம்பின அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. அதன் பிறகு எப்படிங்க உண்மை வெளியே வரும்? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அதிகாரி ரத்தத்தை பூரா கழுவிட்டேன்னு சொல்றாரு. ஒரு அதிகாரி ரத்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கல்லை பேத்துட்டு போனோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கேக்குறேன், ஆமாம்மா, அதாவது மேல இருந்து குதிக்கிறா ஒருத்தி அப்படின்னா அவ வந்து அந்த கோட்டுப்பட்டெல்லாம் கட்டிட்டு தான் குதிப்பாளா? நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து இல்லம்மா, ஏசிசி எடுக்கும் போது கழட்டி இருப்பாங்க, போட மறந்துட்டாங்க நாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வெளியே வருது. பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தூக்கிட்டு வரும்போதே அந்த கோட்டுப்பட்டெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டா அதுக்கான பதில் இல்லை. இந்த மாதிரிலாம் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது உண்மைகள் எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்ம வழக்குல வந்து கள்ளக்குறிச்சி டிஎஸ்பியும் ஒரு பெண் அதிகாரி தான். அவங்க யோசிச்சிருக்கலாம், இந்த மாதிரி இந்த குழந்தையும் ஒரு பெண் குழந்தை தான், படிக்கிறதுக்காக பல கனவுகளோட வந்தது, இந்த குழந்தைக்கு இப்படி நடந்தது நம்மளால தாங்கிக்க முடியல, நம்மள மாதிரி இந்த குழந்தையும் படிச்சு ஒரு காலத்துல டிஎஸ்பியா கூட வரலாமே, அப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க பல உண்மைகளை வெளியே சொல்ல வரலாம். ஆனா அவங்க வரல. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா சிபிசிஐடி வந்தாங்க. அதுலயும் அந்த ஏடிஸ்பி மேடம் ஒரு பெண் அதிகாரி தான். அவங்களுக்கும் தாய்மனா என்ன அப்படின்னு தெரியும். ஒரு குழந்தைய 10 மாசம் வயிற்றுல சுமக்கும் போது அவளோட பெத்த தாயோட அந்த மனம் எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்த இந்த மண்ணுல வந்து அந்த குழந்தைய தூக்கும் போது அந்த முகத்தை பார்க்கும் போது அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அந்த குழந்தைய ஒவ்வொரு வயசும் வளர்த்து ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் பள்ளிக்கூடம் சேர்த்து அந்த குழந்தைய வளர்க்கும் போது அந்த தாய் எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பா. அந்த குழந்தை இப்ப ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிடுச்சு, 18 வயசு வரப்போகுதேச்சு. அந்த குழந்தை படிச்சு நம்மள மாதிரி கூட ஒரு போஸ்டிங்க்கு வரலாமேச்சு. அந்த குழந்தைய இழந்து அந்த பெத்த தாயை எவ்வளோ அழுகையும் வேதனையும் அடையிறாளே. அந்த குழந்தைக்கு நடந்த அநீதிகளை நம்ம தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி நினைச்சிருந்தா கண்டிப்பா உண்மைகள் அத்தனையும் வெளியே வந்திருக்குங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நம்மளுடைய வழக்குல நடக்கல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஐஓ வந்து திருவண்ணாமலை, அங்கேயும் வந்து ஒரு பெண் அதிகாரி தான் ஐஓவா இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டைம் வந்திருந்தாங்க. வரும்போது ஜெராக்ஸ் போடுறதுக்காக அவங்க கூட வந்த மற்ற எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. நானும் அவங்கள மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பர்சனலா என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. நானும் மனம் விட்டு அவங்க கிட்ட பேசுறேன். நம்மள மாதிரி அவங்க ஒரு பொண்ணு தான், அவங்க அதிகாரிங்கிறது 2வது பட்சம்.
அவங்க ஒரு பொண்ணு நம்மளும் ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் மனம் விட்டு பேசுறேன். ஆனா அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்க அந்த குரங்கு பிள்ளை நானும் அவங்களும் பேசின அந்த பதிவை போடுவான். அப்போ உடனே நான் அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணினேன். அம்மா, நீங்க அதிகாரியா இருங்க, அது ரெண்டாவது பட்சம். ஆனா நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என் பிள்ளைக்கு நடந்த அந்த அநீதியை பார்த்துக்கிட்டு உங்களால எப்படிம்மா கடந்து போக முடியுது? நீங்களும் நானும் பேசிக்கிட்ட ஒன்ன போயிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? இதுதான் ஒரு அதிகாரி செய்யக்கூடிய வேலையாமா? நீங்க வந்த வேலையை விட்டுட்டு மத்த வேலையை நல்லா கச்சிதமா பார்த்துருக்கீங்களே அப்படின்னு மறுநாள் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களுக்கான பதில் எதுவுமே கிடையாதுங்க. சொல்ல முடியாம திக்கு திணறினாங்க. ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நாங்க 2 பேரும் பேசினத போயிட்டு அவங்க வேற எங்கேயோ ஊதி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு அதிகாரியே இப்படி பண்ணும்போது என்னால எப்படிங்க நீதியை நிலைநிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது கேள்விக்குறியாதானே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்த அதிகாரிகள் பண்ணினாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய அந்த டிஜிபி என்ன பண்ணினாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேரு அதுக்கு முன்னாடி நமக்கு டிஜிபினா யாரு என்னன்னு தெரியாதுங்க. ஆனா எத்தனை பேரு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டிஜிபியை நாங்க ரோல் மாடலா எடுத்திருக்கோம், அவ்வளோ நல்லவரு, அவ்வளோ உத்தமரு, அப்படிதான் ஒரு கேஸை எடுத்தா, அப்படிதான் ஒரு வழக்கை எடுத்தா பண்ணுவாரு, இவருதான் எங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு எத்தனையோ பேரு அவரை பேரை சொல்லி பெருமையா சொன்னாங்க. ஆனா அவரு நம்மளுடைய வழக்குல என்ன பண்ணினாரு பாத்தீங்களா? எத்தனையோ வழக்குகளை சாதனை படிச்ச ஒரு டிஜிபி நம்மளுடைய வழக்குல எடுத்த எடுப்புலயே 0வா ஆக்கிட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க நீதி கிடைக்கும்? எடுத்த எடுப்புலயா அந்த பள்ளி மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கும் போது, ஐயா, அந்த பள்ளி மீது எந்த தவறும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, எனக்கு எதுவும் வேணாங்க ஐயா, எனக்கு 48 மணி நேரம் சிசிடிவி பதிவை காட்டுங்க, எங்களுக்கு அது போதும். அப்படி இல்லைன்னா என் பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் குதிச்சுது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படி ஒரு வீடியோ இருந்தா வெளிவிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. சரிம்மா போமா அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எந்த ஒரு பதிலும் இல்லை. சரி, இந்த அதிகாரிகள்லாம் இப்படி பண்றாங்க, அடுத்ததான் நம்ம என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம முதலமைச்சர்கிட்ட போயிட்டு சொல்லுவோம். கண்டிப்பா அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அவரு நினைச்சா நம்ம பிள்ளைக்கான நீதியை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு பெரும் நம்பிக்கையோட போனாங்க. போயிட்டு என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை தகவலையும் அவர்கிட்ட நான் சொன்ன உடனே நீதிக்கு ஒரு வழிவகை கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஐயா கிட்ட நான் சொல்லும் போதே குறுக்க அமைச்சரா இருக்கக்கூடிய ஏவாவேல் அவர்கள் குறுக்க பாஞ்சாரு. குறுக்க பாஞ்சு அவன் பிஜேபிக்காரன், அவனை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துல ஏழைகளுக்கு எட்டா கனியா தான் இருக்கும், இந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கே அப்படி ஒரு பதிவை அழுத்த திருத்தமா அந்த அமைச்சர் அங்க பதிவிட்டாரு. அதாவது எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உனக்கு ஒரு வழக்கு அப்படின்னா நீ நீதிமன்றத்துக்கிட்ட தான் போகணும், எங்க கிட்ட வரக்கூடாது, நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அப்போ அடுத்துதான் நான் கேட்கிறேன், ஐயா, நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்றீங்க, கண்டிப்பா நீதிமன்றத்துலதான் வழக்கு நடக்கும், ஆனா அவன் பணபல படைச்சவன், நான் ஏழை ஐயா, என்னால என்ன ஐயா பண்ண முடியும், பணம் இருந்தா எதையுமே விலை கொடுத்து வாங்கலாம்னு சொல்லுவாங்க, என்னால என்ன ஐயா பண்ண முடியும்னு, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, எந்த கொம்பனா இருந்தாலும் விட மாட்டேன், கண்டிப்பா பாப்பாவை ஏன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கிட்டையும், ஐயா, எங்களுக்கு ஒரு 48 மணி நேரம் சிசிடிவி பதிவை காட்டுங்க ஐயா, உள்ள குதிச்சது உண்மைதானா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த நாள் வரைக்கும் காமிச்சதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க எத்தனையோ அமைச்சர்கள் நின்னாங்க. ஒரு தமிழக முதலமைச்சர் உட்கார்ந்த இடத்துலயே அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத 5 நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? நீங்க சொல்லுங்க. என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா
முதலமைச்சரால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அன்னைக்கு என்ன பண்ணனாங்க ஸ்ரீமதியை, அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என்ன பண்ணனா, என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை உண்மையும் முதலமைச்சரால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க நீங்களே. சரி, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லைங்களா? அதை உலக மக்களுக்கு வெளியிடலாமே. இப்படிதான் ஸ்ரீமதி வழக்கு நடக்குது, இப்படிதான் ஸ்ரீமதிக்கு நடந்தது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டலாம்ல. ஏன் இது நாள் வரைக்கும் காட்டாம ஸ்ரீமதியோட மரணம் மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு? சொல்லுங்க. நம்மளுடைய வழக்குல நம்ம கேட்கக்கூடிய அந்த சிறப்பு டீமை போறதுக்கு தான் நம்ம ஐயாவுக்கு அதிகாரம் இல்லையா? சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க கல்வித்துறை அமைச்சர் வந்தாரு. கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா ஆய்வு பண்ணியிருப்பாரு. அவருக்கும் எல்லாமே தெரியும், பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை உண்மைகளும் தெரியும். இப்போ சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இந்த எல்லா இடத்துக்கும் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி தான். அப்படி ஒரு யூனிவர்சிட்டியை இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்டா ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்துல பல மரணங்கள் நடந்திருக்கு. ஏன் இந்த பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாது? ஏன் நடத்தல? சொல்லுங்க. இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் இத்தனை மரணங்கள் நடந்ததுக்கான காரணம் என்ன? ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? செய்யல. ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீதி வெளியே வரும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு டிஜிபியே இப்படி சொல்லிட்டாரு, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரே இப்படி சொல்லிட்டாரு. எந்த ஆதாரத்தங்க, எந்த ஒரு சாட்சியங்க நான் கொண்டு போய் நிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்போ சாத்தான் கொலை வழக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாத்தான் குளத்துல ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முக்கிய சாட்சியா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ்காரங்க தான் அதுக்கு முக்கிய சாட்சியா இருந்தாங்க. அவங்க மனசாட்சி உள்ள ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. ஐயோ, நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைய, நம்ம பார்த்த ஒரு உண்மைய, நமக்கு தெரிஞ்ச உண்மைய நம்ம ஒரு சாட்சியா நின்று சொல்லணும். 2 உயிர் போயிருக்கு, இதுக்கு நம்ம தான் ஒரு முக்கிய சாட்சி அப்படிங்கிறது அந்த பெண்ணோட மனசுக்கு உறுத்தி அவங்க ஒரு சாட்சியா நின்று சொல்லியிருக்காங்க. நீதி கிடைச்சிருக்கு. அதே போல நம்மளுடைய வழக்குலையும் எத்தனையோ பேத்துக்கு பல உண்மைகள் தெரியும். ஆனா அவங்க யாருக்குமே ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர்களா இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சொல்லுங்க. நம்ம பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை எத்தனையோ பேத்துக்கு தெரியும். அவங்க எல்லாரும் மனசு வச்சா மட்டும்தாங்க நீதியை நிலைநிறுத்த முடியும். இவங்களுக்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றாங்க, அங்க இருந்த அந்த கிருத்திகா, ஹரிப்பிரியா, ஜெபஜிபப்பிரியா, மண்ணாங்கட்டி, சிவசங்கரன் இப்படி எல்லாருக்குமே உண்மைகள் தெரியும். ஆனா உண்மைகள் தெரிஞ்சாலும் அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வெளியில சொல்லணும் இல்லைங்களா? ஸ்ரீமதியோட தோழிகள் அத்தனை பேரும் நினைச்சாதானே உண்மை வெளியே வரும். இத்தனை பேரும் கல் மனசு படைச்சு போய் இருக்கும் போதே எப்படிங்க உண்மை வெளியே வரும்? இந்த பள்ளிக்கூடத்துல 2004லயே மரணம் நடந்திருக்கு. அதுக்கே இன்னும் யாரு என்ன பண்ணனா அப்படிங்கிறது வெளியே வராத மரணமாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ 2004ல ஒரு வாட்ச்மேனை கைது பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ச்மேனை நாங்க அந்த ஊர்ல போயிட்டு பாக்குறோம். ஆனா அந்த ஆளு நாங்க போன உடனே ஓடுறாரு, ஓடி போய் ஒளிகிறாரு. ஐயோ, அது அப்ப நடந்த பிரச்சனை, இப்ப என்ன பேசுறீங்க? அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அத கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, போயிடுச்சே, வந்துருச்சேன்னு ஓடுறாரு. இப்படி மனிதர்கள் இருக்கும்போது எப்படிங்க உண்மை வெளியே வரும்? யாராவது ஒருத்தங்களாவது மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் தைரியமா சொல்றேன், இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருங்க இருக்காங்க நம்ம வழக்குல? நீங்களே சொல்லுங்க. நான் என் குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் அப்படிங்கிறது அங்க இருந்த அந்த பிரின்சிபல் சிவசங்கரனுக்கு நல்லாவே தெரியுங்க. என் குழந்தை மேல எவ்வளவு பாசத்தையும் அன்பையும் நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், அந்த கிருத்திகாவுக்கும் தெரியும். ஒரு தாய் இந்த குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்ததே, அந்த தாய் அந்த பிள்ளையை இழந்துட்டு இப்படி தவிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாங்களா? கிடையாதுங்க. அதுவும் அந்த கிருத்திகா ரொம்ப ரொம்ப கல்லஞ்சி படிச்சவளா இருக்கிறா. அவ தினம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வைக்கிறா அப்படின்னாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் வைக்கிறாளே தவிர என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளியவே சொல்ல மாட்டேங்கிறா. இப்படிலாம் இருந்தா எப்படிங்க என் பிள்ளைக்கு உண்மை வெளியே வரும்?
கண்டிப்பா ஒரு தாய்மையோட வலி என்னன்னு சிவசங்கரன் சாருக்கு தெரியும் அப்படின்னு முழுசா நம்பிக்கிட்டு இருந்தேன். அவரு இந்த கூட்டத்தோட சேர மாட்டாரு, கண்டிப்பா உண்மைய வெளியே கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு பல நம்பிக்கை அவர் மேல வச்சேன். ஆனா அவரு வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சைலண்டா போவாரு, சைலண்டா வருவாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க நான் ஒரு சாட்சியை கொண்டுட்டு வந்து நிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னேன், இத்தனை அதிகாரிகளும் நினைச்சிருந்தா என்னைக்கோ உண்மையை கொண்டுட்டு வந்திருக்கலாம், நீதியை நிலைநிறுத்தி இருக்கலாம், தப்பு பண்ணவனுக்கு தக்க தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். இவங்க அத்தனை பேரும் அவன் என்ன பண்ணனானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருக்கிறாங்க. இப்போ 13ஆம் தேதி நம்ம போயிட்டு அங்க அழுதோம். அந்த அழுவுற அன்னைக்கே ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா விட்டுட்டு போமா, குழந்தைய தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணமா, இவன் யாரு என்ன நினைச்சாலும் இவனை யாரும் எதுவுமே பண்ண முடியாதுமாங்கிறாரு. அப்போ நம்ம அழுதுகிட்டே கேட்கிறோம், ஐயா இதுக்கு முன்னாடி கூட அந்த பள்ளிக்கூடத்துல இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்ததா சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா, எங்களுக்கு இப்பதான் ஐயா தெரியுது அப்படின்னா, ஆமாம்மா என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு அதிகாரிக்கு அதிகாரம் இருந்தும், அவருக்கு அவ்வளோ திறமைகள் இருந்தும் அவர் ஏன் அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார என்ன நடக்குது, யாராரு உள்ற போவா உள்ற வருவா அப்படிங்கிற எல்லா தகவலும் அவருக்கு தெரியும். அந்த ரவிக்குமாருக்கு எத்தனை பேத்து கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அவன் கைக்குள்ளர எத்தனை எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அத்தனை உண்மைகளும் தெரிஞ்ச ஒரு காரணத்தாலதான் அந்த அதிகாரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவருக்கு அத்தனை உண்மைகளும் தெரியும். அந்த ஒரு காரணத்தாலதான் சொல்றாரு. அந்த ரவிக்குமாருக்கு யாராரு கூட தொடர்பு இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாராரு வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் இவனை காப்பாத்துவாங்க, யாரும் இவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனாலதான் அந்த அதிகாரி சொல்றாரு. இப்போ நம்மளுடைய மனு தள்ளுபடி ஆன உடனே இவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு வீடியோ போடுறா. இந்த மாதிரி இந்த நாய்ங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு வீடியோ போடுற அளவுக்கு யாருங்க ஆளாக்குனது? சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணத்தாலதான் இப்படி இவங்க ஆட்டம் போடுறாங்க. என் பிள்ளை சந்தோஷமா படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போகுது, என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேசுது, என் பையன்கிட்ட அவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்டு கப்பா கொடுக்குது. அப்படி ஒரு குழந்தைய இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு துணிச்சல்ல பண்ணுவாங்க? நீங்களே நினைச்சு பாருங்க. அவங்களுடைய பின்புலம் அப்படி ஒரு பெரிய பின்புலம் இருக்கிற ஒரு காரணத்தாலையும் இதுக்கு முன்னாடி பல மர்ம மரணங்களை மறைச்சு வெளியே கொண்டுகிட்டு வராம இவ்வளவு நாளும் மூடி மறைச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஒரு காரணத்தாலதான் இப்போ எடுத்த எடுப்புல நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தைய இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காலந்தாங்க பதில் சொல்லணும்.